விஜயகாந்த் பின்னால அரசியல் இருக்குன்னு சொல்றீங்களா? நிச்சயமா இருக்குங்க. ஆ. நிச்சயமா அரசியல் இருக்கு. நிச்சயமா விஷயம் இருக்கு. ம். அததானங்க சொல்றேன். இப்போ ஆ, சம்பளம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ம். பேருக்கு எடுக்கணும்னு நெறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இந்த வீடியோ லீக் ஆனதுக்கு பின்னால யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சென்சார் போர்டு இருக்கா இல்ல பாலிடிக்ஸ் இருக்கா அதுக்கு பின்னால? பாலிடிக்ஸ் இருக்கு. ம். அஃப்கோர்ஸ் கண்டிப்பா பாலிடிக்ஸ் இருக்கு. ம். பட் வந்து விஜய்க்கு இவங்க நிறைய பண்றாங்க. ம். பட் அதை தாண்டி அவர் நின்னுட்டு இருக்காரு. எவ்வளவோ பண்ணிருக்காங்க. பட் அதே மாதிரி நம்ம ஜனங்களும் வந்து அது புரிஞ்சுக்கிறாங்க. மெயின் ரீசன் அதுதான். ம். ஏன்னா அவங்களுக்கு கூட தெரியும்ல இத்தனை நாள் எப்படி அவங்க ஆட்சி பண்ணிருக்காங்க அப்படின்னு ம். சொல்லிட்டு. எவ்வளவோ எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை ஜனங்க வந்து இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் அதை பார்த்திருக்காங்க. ம். சோ அதெல்லாம் பாக்குறப்போ கண்டிப்பா அஃப்கோர்ஸ் விஜய் வந்து ரொம்ப நல்லது பண்ணிருக்காரு. நல்லது பண்ண போறாருன்னு நான் கண்டிப்பா நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தையே வந்து நான் பைசா கொடுக்க வரல அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் வச்சாரு. சோ அதை நம்ம பாக்குறப்பவே ஏன்னா அவர் அதுக்காக வந்திருந்தாருன்னா நம்மள எப்படி வேணா அவர் நம்மள மயக்கிருக்கலாம். பைசா கொடுத்துட்டு மயக்கிறதுக்கு ஒரு விஷயம் இல்ல.